ஓம் இரண்டு நிறைவே பிரமானந்த ரூபமே தத்துவ ஞானம். இந்த தத்துவ ஞானம் அத்வைத நெறியில் எவ்வாறு புகட்டப்படுகிறது, இதை பற்றி நாம் சிறிது புரிந்து கொள்வோம். இப்படி போல நாம ரூபங்கள் ஏதுமின்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வெளி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரமெல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜெனித்தனவென்று அறிந்து கொண்டேன் என்று கூறப்படுகிறது. அகண்டாகார சிதாகாசம், இதில் பிரம்மம் அகண்டம், அதிலிருந்து சிச்சாயா பிரதிபிம்பம் என்பது அது, அதிலிருந்து அந்த சலனத்தால் வெளிப்பட்டது அதே சாயல், அதுவே பரபிரமம். இந்த பரபிரமத்திலிருந்து மூல பிரகிருதி அல்லது மாயை என்பது தோன்றுகிறது. இந்த மாயையில் இருந்துதான் கால தத்துவம், மகா தத்துவம், அகங்கார தத்துவம் என்னும் மூன்று விதமான தத்துவங்கள் தோன்றுகின்றன. இந்த மூல பிரகிருதி எனும் மாயையிலிருந்து தோன்றிய இந்த தத்துவங்கள் மகத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் சத்துவகுண மாயையில் பிரதிபலித்த சிச்சாயா பிரதிபிம்பம், நன்றாக கவனியுங்கள், சத்துவகுண மாயையில், அங்கே குணம், அந்த முக்குணம், சத்துவகுணம், ரஜோகுணம், சமோகுணம் என்ற முக்குணம் தோன்றுகிறது. அதில் சத்துவகுண மாயையில் தோன்றிய அல்லது பிரதிபலித்த சிச்சாயா பிரதிபிம்பம், அந்த பிரதிபிம்பத்தில் இருந்துதான் சத்துவகுணத்தில் சத்துவம் எனும் நிலையில் காத்தல் தொழில் செய்யும் விஷ்ணு எனும் ஓர் மகாசக்தி தோன்றுகிறது. அது தோன்றுவதற்கு காரணமே ஈஸ்வர காரண சரீரம் எனும் ஒரு சரீரத்தை உண்டு செய்து, அது சூட்சும நிலையில் அது மகா காரண சரீரமாக்கப்பட்டு அதில் தோன்றிய அந்த மகாசக்தியே விஷ்ணு எனும் அந்த காத்தல் தொழில் செய்யும் இறைவனாக போற்றப்படுகிறது. என்றால் இது மாயையில் தோன்றிய பிரதிபிம்பமே, சித்சாயியே. இரண்டாவதாக அதே சத்துவகுணத்தில் ரஜோகுணம் தலைதூக்க ஆக்கல் தொழில் செய்யும் பிரம்மா எனும் சிருஷ்டி கடவுள் ஈஸ்வர ஆனந்தமய கோஷத்தில் வெளிப்படுகிறார். முதலில் விஷ்ணு என்பது அந்த மகாசக்தி ஈஸ்வர காரண சரீரத்தில் தோன்றுகிறார். இந்த ரஜத்தில் ரஜஸ் எனும் சத்துவகுணத்தில் ரஜஸ் எனும் அந்த மாயையில் தோன்றிய ஈஸ்வர அந்த மகாசக்தி ஆனந்தமய கோஷத்தில் வெளிப்படுகிறார். மூன்றாவதாக சத்துவத்தில் தமஸ் எனும் தமோ குணத்தில் அழித்தல் தொழில் செய்யும் ருத்திரன் என்பவர் அந்த மகாசக்தி தோன்றுகிறது. இது ஈஸ்வர சுளுத்திய அவஸ்தையில் வெளிப்பட்ட ஒரு நிலை என்று கூறப்படுகிறது. இந்த ரஜோகுணமாயில் பிரதிபலித்த சிச்சாய பிரதிபிம்பங்கள் தான் இந்த மகாசக்திகள். இந்த ஆக்கல், அழித்தல், காத்தல் எனும் முத்தொழில் செய்கின்ற முப்பெரும் சக்திகளாக வெளிப்பட்டதுதான் நாம் வணங்கக்கூடிய கடவுளர்களாக இருக்கிறார்கள் என்றால் இதுவும் மாயை தானே. இந்த மாயைக்கு அப்பால் தானே பரபிரம்மம், அதுதானே பிரதிபிம்பம், அதிலிருந்து அப்பாற்பட்டது தானே பிரம்மம். சரி, இப்போ இந்த ரஜோகுணமாயில் முன்பு தோன்றியது, சத்துவகுணமாயில் தோன்றி பிரதிபலித்ததுதான் மகாசக்திகள். இரண்டாவதாக ரஜோகுணமாயில் பிரதிபலித்த சிச்சாய பிரதிபிம்பம் என்பது ரஜோகுணத்தில் சத்துவம் தலைதூக்க அதில் பிறப்பவர்கள் ஞான நிஷ்டாபர ஜீவர்களாக ஜீவகாரண சரீரத்தில் பிறக்கிறார்கள். இவர்கள் பிரக்ஞன் என்றும் வழங்கப்படுகிறார்கள். இதே ரஜஸில் ரஜஸ் கர்மா காம விகார ஜீவர்களாக ஜீவ ஆனந்தமய கோஷம் எனும் நிலையில் பிரதிபலிப்பதுதான் சிதாபாசன் எனும் ஜீவன். இந்த ரஜஸில் தமஸ், சோம்பல், மதிமயக்கம், தூக்கம் இப்படியாப்பட்ட ஜீவர்கள் ஜீவ சுளுத்திய அவஸ்தை எனும் நிலையில் வெளிப்படும் பொழுது கிஞ்சன் என்று சொல்லப்படுகிறது. இந்த தமோ குணமாகி விட்சேப சக்தியாக மாறுகிறது. ஜீவர்கள் தன் நிஜ வடிவான ஆன்மா சுரூபத்தை காண ஒட்டாமல் மறைத்திருக்கும் திரையே இந்த தமோ குணம் மாயை என்ற அஞ்ஞான திரை. இதில் இந்த தூள பஞ்சபூதங்கள்
எப்படி ஏற்படுகிறது? அது பஞ்சீகரணம் என கூறப்படுகிறது. இதில் ஆகாயம், வாயு, தேய்வு, அப்பு, பிருத்திவி எனும் இந்த பஞ்சபூதங்கள், இவை சூட்சும பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகளாக வெளிப்படுகிறது. இந்த ரஜோகுணத்தில் ஆகாசத்தின் அம்சத்தில் இந்த இருக்கட்டும் வாயுக்களும் பிரதிபலித்து வெளிப்பட்டு இந்த உடலை இயக்குகிறது. இப்போ ஆகாசத்தின் அம்சத்தில் நமக்கு இந்த ஜீவனுக்கு ஏற்படும் நிலைகள் என்பது என்ன? இந்த ஆகாசத்தின் அம்சத்தில் வெளிப்படும் பொழுது, அதாவது சூக்கும பஞ்சபூத தன்மாத்திரைகள் இந்த உடலில் வெளிப்பட்டு மோகம், வெட்கம், பயம், துவேஷம், ஆசை என்று 5 தத்துவங்களாக பிரிந்து இந்த உடலில் ஆளுமை செய்கிறது. இது ஆகாயத்தின் தத்துவமாக. அடுத்ததாக வாயுவின் தத்துவமாக இந்த உடலில் பிரகாசிப்பது, அதுதான் சத்தல், ஓடல், இருத்தல், கிடத்தல், படுத்தல் என்ற இந்த 5 விதமான இயக்கங்கள் கர்மேந்திரியங்கள் தேவைப்படுகிறது. தேயு எனும் நெருப்பின் அம்சத்தில் என்ன நிகழ்கிறது என்றால் சங்கமம், ஆலசியம், நித்திரை, தாகம், பசி இவையெல்லாம் இந்த தேகத்தில் வெளிப்படுகிறது நெருப்பின் அம்சத்தில். அப்பு எனும் நீரின் அம்சத்தில் என்னவெல்லாம் வெளிப்படுகிறது? சுக்கிலம், ரத்தம், அடுத்ததாக வியர்வை, சிறுநீர், எச்சில் போன்ற இந்த 5 அம்சங்கள் வெளிப்படுகிறது. பிருத்திவி என் மண்ணின் அம்சத்தில் ரோமம் உற்பத்தி ஆகிறது, நரம்பு உற்பத்தி ஆகிறது, தோல், மாமிசம், எலும்பு இவையெல்லாம் இந்த பிருத்திவி அம்சத்தில் வெளிப்படுகிறது. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து பஞ்சீகரணம் எனும் நிலையில் உடலாக வர்ணிக்கிறது. அடுத்ததாக இந்த சூக்கும பஞ்சபூதத்தில் இந்த பிராணன்களின் அம்சத்தில் இந்த பிராணன்கள் எப்படி வெளிப்படுகிறது என்றால், வியானன் எனும் அம்சம் அந்த வாயு ஆகாயத்தின் அம்சமாக இருந்து வசனிக்கும் தொழில் செய்யும் வாய் இயங்குகிறது. ஆகாயத்தின் அம்சத்தில் வியானன் என்கின்ற அந்த வாயு பேச்சை கொடுக்கிறது, சப்தமாக ஒலிக்கிறது. இதே அந்த வாயுவின் அம்சத்தில் அதே வாயு பிராணனாக இருந்து தானம் செய்யும் பாணி கை. இந்த கை இயக்குவதற்கு பிராணன் வாயுவின் அம்சத்திலிருந்து இதை இயக்குகிறது. தேயுவின் அம்சத்தில் அபானனாக இந்த பிராணன் மாறி கமனம் செய்யும் பாதம் எனும் கால்களை இயக்குகிறது. அதே வாயு அப்புவின் அம்சத்தில் உதாரணனாக மாறி விசர்ஜனம் செய்யும் பாயுரு உறுப்பு குதம், இந்த குதத்தை இயக்கி மலத்தை வெளியேற்றுகின்ற காரணத்தை செய்கிறது. பிருத்திவின் அம்சத்தில் அந்த காற்று அந்த வாயு சமானனாக இருந்து ஆனந்தம் செய்யும் உபசம் எனும் குறியை இயக்குகிறது. இப்போ இதுவே இன்னும் கொஞ்சம் நுட்பமாக புலன்களில் என்ன செய்கிறது என்று பார்ப்போம். விஞ்ஞானமய கோஷம் சொப்பனாவஸ்தையை தருகிறது, தூளதேகம் சுளுத்தி அவஸ்தை தருகிறது, சைதன்யம் சமஷ்டி, சூக்கும சமஷ்டி இவையெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஐம்புலன்கள் இயங்குவதற்கு ஆகாயம் அல்லது வெளி என்பது உள்ளமாக இருந்து இந்த புலன்களில் முக்கியமான அம்சத்தை தருகிறது. ஐம்புலன்களில் உள்ளம் எனும் நிலையில் இருக்கிறது. காற்று என்பது வாயுவின் அம்சத்தை கொண்டு மனமாகவும், தேயு என்பது புத்தியின் அம்சத்தில் நெருப்பாக இருந்து அறிவாகவும், அப்பு எனும் நீரின் அம்சம் சித்தமாக இருந்து அங்கு இங்கு ஓடிக்கொண்டும் அலைக்கழித்தும், பிருத்திவி எனும் நிலம் அது அகங்கார தத்துவமாக இருந்து நம்மை ஆளுமை செய்கிறது. இதில் நன்றாக கவனிங்கள், ஐம்புலன்கள் இயங்குவதற்கு இந்த பஞ்சபூதங்களின் சுக்கும பஞ்சீகரணங்கள் செயல்படுகிறது. இவ்வாறெல்லாம் உடலும் அண்டமும் பிண்டமும் இயங்குவதற்கான பஞ்சபூத மகாசக்திகள் தோன்றியது எதிலிருந்து? அந்த ஆதியான நிலையில் இருந்து. அதுவே அந்த கரணங்களாக இருந்து என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, இவையெல்லாம் தன்மாத்திரைகள், பஞ்சபூத தன்மாத்திரைகள், சூக்குமா தன்மாத்திரைகள் என்றாலும் இவற்றுக்கு சாட்சியாய் இருக்கும் ஆன்மாவாகிய நாம் அல்லவா பிரம்மம். ஆகவே இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எனும் அந்த கரணங்கள் நான் அல்ல, ஐம்புலன்களாகிய ஸ்பரிச ரூப ரசகந்த சப்தம் எனும் இயக்கும் தொழிலும் செய்யும் புலன்கள் நான் அல்ல. அடுத்ததாக கருவி கர்ணாதிகள் எனும்
இந்த கை கால் குதம் குறி எனும் இந்த பொறிபுலன்கள் கருவி கர்ணாதிகள் நான் அல்ல. ஆகவே நான் இவற்றுக்கெல்லாம் சாட்சியாகிய ஆன்மஸ்வரூபம், ஆன்மாவாகிய நானே பிரம்மம் என்பதே தன்னிலை உணர்வு பள்ளி பெருகும். இதுவெல்லாம் இந்த தத்துவ ஞான விஸ்தாரணைகளில் வரக்கூடிய அற்புதங்கள். தத்துவமெல்லாம் கடந்தே தற்பர நிலை உணர்ந்தே, இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து தற்பரம் தானே பரம்பொருள் எனும் நிலை உணர்ந்து தானே தானாய் நானே தானாய் ஏகமாய் மோனமாய் எங்கும் நிறைந்த பூர்ணத்தை பெறுவதற்கு அறிவதற்கு இந்த யோகம் சிறந்ததாக இருக்கிறது. இந்த குண்டல் யோகம் எவ்வளவு புரிகிறது பாருங்கள். என் அன்பு நிறைய அருளாசி. நன்றி செய்க, நலவின் பெறுக.